வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் பாதுகாப்பை தற்போதைய அரசாங்கம் முற்றிலுமாக நீக்கியுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தேர்தல் பேரணிக்காக கோவில் வளாகம் பயன்படுத்தப்பட்டமை குறித்து தீவிர விசாரணைகளை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் சுமந்திரன் கோரிக்கை. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட வாக்குமூலத்தை வழங்கியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். முக்கிய வழக்கு ஒன்றுக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. தொடர்வது விரிவான செய்திகள். ஐநா வெசாக் தின நிகழ்வில் பங்கேற்பதற்காக மே முதல் வாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐநா வெசாக் தின நிகழ்வுகள் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஹோசிமின் நகரில் நடைபெறுகின்றது. 85 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட 2700 விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, கம்போடியா, நேபாளம், லாவோஸ் ஆகிய நாடுகளிலிருந்து உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரமே ஐநா வெசாக் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னர் 75 ஆண்டுகளாக ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் பாதுகாப்பை தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் நீக்கியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவிவ, ஹொங்கம மற்றும் தங்காலை பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்த பிரதமர், இனி ஊழல் மற்றும் குற்ற செயல்களுக்கு எந்த அரசியல் ஆசீர்வாதமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டதும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் சான்றுகள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சூரியவிவ பிரதேச சபையில் வரைமுறைகேடுகள் உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பாடசாலைகளில் பணம் வசூலிக்க கூடாது என்பதும் மீறப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்றும் விசாரணை பிரிவை விரிவுபடுத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் எச்சரித்தார். மேலும் கிராம அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் 2026 புதிய கல்வி திட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் 6 மாதங்களில் அரசாங்கம் பல முன்னேற்றங்களை சாதித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் 90% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக சென்று வழங்கும் பணிகள் நாளைய தினம் ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை முடிவடையும் என்று தெரிவித்துள்ள பிரதி அஞ்சல் மா அதிபர் பிரேமரத்ன ஹேரத், வாக்காளர்கள் தங்களது அட்டைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். நாளைக்குள் வாக்காளர் அட்டைகளை பெறாதவர்கள் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களுக்கு சென்று உத்தியோகபூர்வ ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் மே 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை தொடரும் என்று தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று 3வது நாளாக நடைபெற்றன. வாக்காளர்கள் இன்றும் மற்றும் நாளையும் தபால் மூலம் வாக்களிக்க முடியும். குறிப்பாக நாளை செவ்வாய்க்கிழமையோடு தபால் மூல வாக்களிப்பு முறைகள் முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவில் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற நிலை ஒரு கட்டுக்கதை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று சிலர் கூறுவதாகவும், டிசம்பரில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் கூறினார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற விடயங்கள் வேறொரு பிரபஞ்சத்தில் மட்டுமே சாத்தியமானவை என்று ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கருத்துக்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளிக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைக்கும் எவரும் எங்களை விட திறன் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டிய பிரதமர் வேறொருவர் ஆட்சிப்படம் ஏறுவதற்கான ஒரே வழி இதுவே என்றும் குறிப்பிட்டார். அதன் பிறகு அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து மக்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தேர்தல் பேரணிக்காக கோவில் வளாகம் பயன்படுத்தப்பட்டமை குறித்து தீவிர விசாரணைகளை நடத்துமாறு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் குறித்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதையும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் ஒரு கோவில் வளாகத்தில் பிரதமர் தேர்தல் பேரணி நடத்திய விவகாரத்தில் தேசிய தேர்தல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்ற போதும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். இதனை அடுத்து அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் என்றும் சுமந்திரன் சாடினார். இந்த நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் தேசிய தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும் போதும் அவ்வளவு முக்கியமான முறையீடுகளை அச்சமுறை மேற்கொள்ளாதது கவலைக்கிடமானது என்று விமர்சித்துள்ளார்.
தேசிய தேர்தல் ஆணையத்திற்கு உண்மையான தைரியம் இருந்தால் சட்டத்தின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீஸ் திணைக்களம் கூட தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்பதே சட்டமும் அரசியலமைப்பும் கூறுகின்றன என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் தேர்தல் ஆணையம் தங்களிடம் உள்ள அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் சட்டவிரோத நடவடிக்கைகளை செம்மைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் இதனால் ஜனநாயகத்தின் அடிப்படை சுதந்திரங்களே பாதிக்கப்படுவதாகவும் சுமந்திரன் எச்சரித்துள்ளார். மேலும் நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற பேச்சுக்களை முழுக்க மோசடியாகி ஆட்சிக்கு வந்து வரும் 6 மாதங்களுக்குள் தற்போதைய அரசாங்கம் பல்வேறு விதிமுறைகளை வெளிப்படையாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட 2 வாகனங்களை தவிர மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ள அரசாங்க வாகனங்களை திருப்பி தருவதற்கான ஜனாதிபதி செயலகத்தின் சலுகை காலம் வழங்கியுள்ளது. முன்னதாக ஜனாதிபதி செயலகம் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் 3 அரசாங்க வாகனங்களை வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது முன்னாள் ஜனாதிபதிகள் தலா 2 வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தின் தீர்மானத்தை அடுத்து மீதமுள்ள வாகனங்களை திருப்பி தருமாறு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விடுவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இதுவரை வாகனங்களை ஒப்படைக்காத முன்னாள் ஜனாதிபதிகள் திருப்பி தருவதற்காக சலுகை காலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக நீண்ட வாக்குமூலம் ஒன்றை வழங்கிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 10 பக்கங்களாக கொண்ட வாக்குமூலத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அவரிடமிருந்து 3 மணி நேரம் வரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் திசாநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது இடம்பெற்ற மோசடி சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக முன்பே சாமர சம்பத் திசாநாயக்க கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு பொரலஸ்கமுவ பகுதியில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சாட்சியம் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி அப்போது விவசாய அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உதவியதாக 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி RSS சப்புவி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் முன்னதாக பிறப்பிக்கப்பட்ட அழைப்பாணையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் முன்னிலையாக வழக்கின் முதன்மை சாட்சியாக அவரது சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. வாகன இறக்குமதிக்கு தடை நீக்கப்பட்ட பிறகு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது என்றாலும் விலை அதிகரித்துள்ளதால் வாகனங்களுக்குள்ள தேவை குறைந்துள்ளதாக பிரதான வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இறக்குமதி தொடங்கிய போது அதிக தேவை ஏற்படும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அப்படியான ஒரு தேவையோ அல்லது அதிக ஆர்வமோ காணப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் 3 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமாக கூறப்படுகின்றது. இறக்குமதி உரிமம் ரத்து செய்யும் நிலைமை ஏற்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து வாகனங்களை முன்பதிவு செய்ய பின் மட்டுமே இறக்குமதியும் செய்ய முடியும். இந்த சூழலில் வாகனத்தை முன்பதிவு செய்த பின் விநியோகம் செய்ய சுமார் 5 மாதங்கள் ஆகும். இருப்பினும் புதிய வாகனங்களின் விலை உயர்வால் வாகனங்கள் வாங்கும் அல்லது பயன்படுத்திய வாகனத்தை வாங்கும் ஆர்வம் குறைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.